இப்போ ஒரு துணியை எடுத்துக்கங்க, அது இக்கிற அளவுக்கு, அதாவது அது கந்தலாகிற அளவுக்கு நூலுலாம் வெளியே வர்ற அளவுக்கு தானே நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போடுவீங்க. அதே மாதிரி தான் நம்ம நம்ம பழசை மறக்காமல் நினைவுகளோட இந்த மண்டைக்குள்ளே ஏற்றுறோம் பார்த்தீங்களா? அந்த பழசு என்றைக்குமே துணியை மாதிரி தூக்கி போடாமல் அதை என்றைக்குமே இந்த மூலையில் வச்சுக்கணும். சரிதுங்களா? அதே மாதிரி தான் இப்போ பழசாக இருக்கிறவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் நம்மளை விட்டு நீங்கி போயிட்டு தான் இருக்காங்க. என்ன செய்ய சொல்லுங்க? அது மாற்ற முடியாது, அது இயற்கை. அதனால் அந்த பழசா நமக்கு அவங்க வாழ்க்கையும் அர்ப்பணித்து அவங்களையும் அர்ப்பணித்து நம்மளை சிரிக்க வச்சு மகிழ வச்சு, அதாவது இந்த உலகத்துக்கே அவங்க யாருன்னு காட்டிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் நீங்கள் நினைவுகள், அது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த அம்மா இறந்தாகலாம்ல, சவுகார் ஜானகி அம்மா, அவங்களுக்கு இன்னைக்கு நினைவு, அதாவது இறந்து போயிட்டாங்களாம். இன்றைக்கி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அஞ்சலி நான் செலுத்திடுறேன். இங்கே வச்சே, எங்கள் வீட்டில் வச்சே செலுத்திடணும், வேறு வழி இல்லை. எங்களால் நேரம் போக முடியாது. அதனால் செலுத்திடுறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே செலுத்திடணும். அந்த அம்மா நினைவு நல்லா ஆத்ம சாந்தி அடையணும், அவ்வளோதான். எல்லாரையும் மகிழ வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? நீங்களும் கொஞ்சம்